மேடம் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் மேடம். ஓகே, ருக்கையா, அம்னா, நுஹா, யூசுப் 4 பேர் வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, இன்றைக்கு எங்களோட லாஸ்ட் கிளாஸ். எங்களோட இந்த சீரீஸ்ல லாஸ்ட் கிளாஸ் நாங்க இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிக்கிறோம். கிளாஸை முடிச்சுட்டு கொஞ்சம் கதைக்கு மறுக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸை செய்வோம். ஸோ உங்களை எல்லாருக்கும் 16 டியூட் கிடைச்சிச்சா? ஆனா நான் லாஸ்ட் வீக் செய்ய இருந்தது தான் எங்களுக்கு செய்ய கிடைக்கல, சின்ன ஒரு இஷ்யூ ஒன்றுனால. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் டியூட்டர் அனுப்பிக்கிறோம். கிடைக்காத யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? மேடம் மேடம். ஓகே, ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு டிரெக்டாக டியூட்டுக்கு நாங்கள் எங்களோட லெசனுக்கு நாங்கள் போவோம். அன்றைக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி உங்களுக்கு இன்னைக்கும் இன்ஷால்லா மஹரிப் ப்ரேயர்ஸ்க்கு நான் 10 மினிட்ஸ் டைம் தருவேன். ஆனால் அந்த 10 மினிட்ஸை வந்து நாங்கள் இன்ஷால்லா கடைசிக்கு கிளாஸ் முடிகிற டைமுக்கு 8:10 வரைக்கும் நாங்கள் கொண்டு போவோம். சரியா? ஓகே, ஸோ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டெஸ்ட் 16 ரைட்டிங் ப்ளூ கலர்ல ஸ்க்ரீன் விளங்குதா? ஓ மேடம் விளங்குது. ஓகே, ஓகே. ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் 16. உங்களுக்கு தெரியும், உங்களோட இங்கிலீஷ் பேப்பர்லேயே ஹையஸ்ட் மார்க்ஸ்க்கு வரக்கூடிய ரைட்டிங் டெஸ்ட் வரும். உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ்ல வரும் ரைட்டிங். அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் வரக்கூடிய டெஸ்ட் தான் 16th கொஸ்டின். ஸோ ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பார்ட் 1ல 2 கொஸ்டின் வரும், 5 மார்க்ஸ் ஈச். அதே மாதிரி பார்ட் 2ல 2 கொஸ்டின்ஸ் வரும். அதில் ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம், 14th கொஸ்டின் பாராகிராஃப் ஓ லெட்டர் ரைட்டிங். ஸோ அதுலேயும் நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம் லெட்டர் ரைட்டிங் என்ன மாதிரி வரும், கிராஃப் எப்படி வரும். பாராகிராஃப்லேயே எனக்கு சொல்லிப்படுது, ஆனால் டோட்டலாக கிராஃப் வார நேரம் பாராகிராஃப், பை சார்ட், லைன் கிராஃப், டேபிள், வென் டயக்ராம், இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரைட்டிங்கில் 16வது கேள்விக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரப்போகுதுன்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து 15 மார்க்ஸுக்கான ஒரு கேள்வி தான் வரும். 15 மார்க்ஸ்னு வர நேரம் உங்களுக்கு நிறைய ரைட் பண்ணுறதுக்கு இருக்கும் அதில். ஸோ நாங்கள் டெஸ்ட் 16ல வர கொஸ்டின் டைப்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மெயினாக இந்த ரைட்டிங் டைப் கொஸ்டின்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ன்றது எங்களுக்கு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். எஸ்ஏ வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட், ஆர்டிக்கல்ன்றது ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த மாதிரி உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் தான் எழுத சொல்லி தருவாங்க. அப்போ இப்போ நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற எல்லாமே வராது, இதில் ஏதோ 4 உங்களுக்கு வரும். எஸ்ஏ வரும். எஸ்ஏ வந்து கட்டாயமா எவ்ரி இயர் வாரது. ஆர்டிக்கலும் எவ்ரி இயர் மாதிரி வார ஒரு கொஸ்டின். ஸ்டோரி இல்லாட்டி டயலாக் வரும். ஸ்டோரி வந்தா டயலாக் வராது அநேகமா. இது ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். அடுத்தது வந்து ஸ்பீச் வரும். சில நேரங்கள்ல ரிப்போர்ட் ரைட்டிங்கும் வர சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நாங்கள் இது ஒவ்வொன்றும் என்னென்னான்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இது ஒவ்வொரு வகையான ரைட்டிங்க்கும் என்ன மாதிரி நாங்கள் ஆன்சர் பண்றோன்றதையும் பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்குற நேரம் ஈச் அண்ட் எவ்ரி டைப்புக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தருவேன். அதே மாதிரி உங்களோட பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் ஒன்றுக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்த்ததுக்கு போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்க டிசைட் பண்ண வேணும் உங்களுக்கு இதுல எது கூடுதலா உங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடியது அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்க உங்களோட ஓ லெவலுக்கு எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் வர நேரம் செலக்ட் பண்ணா சரி. நார்மலா உங்களுக்கு 16th கொஸ்டின் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு 4 டாபிக் தருவாங்க, 4 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் தருவாங்க. அதுல உங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ண வேணும். ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீங்க செலக்ட் பண்ண வேணும். அப்போ உங்களுக்கு வந்து எப்படியுமே நீங்க 4ல குறைஞ்சது 2க்காவது, இப்போ இதுல நான் உங்களுக்கு தந்திக்கிறதுல ஒரு 2 டைப் ஆஃப் ரைட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும்.
சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் டைப் ஆஃப் ரைட்டிங் எடுத்துக்கணும்னு சொன்னா எஸ்ஏ இது, ஆர்டிகல், ஸ்டோரி, டயலாக் இல்லைன்னா ரோல் பிளே, ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். அடுத்தது வந்து ஸ்பீச், அடுத்தது வந்து ரிப்போர்ட். ஸோ டயலாக் இல்லை ரோல் பிளே நான் ஏன் போட்டிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ரோல் பிளே ரைட்டர் ரோல் பிளேன்னு எழுதும் கேள்வியும் அப்படின்னு வரலாம் கேள்வி, இல்லைன்னா ரைட்டர் டயலாக்னு சொல்லியும் வரலாம். ஸோ நீங்க பாப்பீங்க எஸ்ஏ ஆர்டிகல் எல்லாம் ஒன்று மாதிரி தானேன்னு யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் நாங்க எழுதுறது. ஆனா பேசிக்கா எஸ்ஏக்கும் ஆர்டிகலுக்கும் ஸ்பீச்சுக்கும் இது எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு சில யூனிக் டிஃபரன்சஸ் இருக்குது. அதுல தான் நாங்க பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று எழுதுறேன்னு சொன்னா அதே மெத்தட்ல இல்ல நீங்க வந்து ஆர்டிகல் எழுதுறது, எஸ்ஏ ஆர்டிகலும் எழுதுற மெத்தட்ல இல்ல ஸ்பீச் எழுதுறது. ஸோ அதெல்லாம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நாங்க ஒன்னொண்டா பார்ப்போம் இப்ப. ஸோ முதலாவது நாங்க பார்க்க போறது வந்து எஸ்ஏ ரைட்டிங். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மெயினா எஸ்ஏ ஒன்று நாங்க எழுதுறது என்னதுக்குன்னு சொன்னா எங்களோட ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. நாங்க வந்து எங்களோட தாட்ஸ், எங்களோட ஒப்பீனியன்ஸா இருக்கலாம், சரியா, எங்களோட சைடு ஆர்கியூமெண்ட் ஒன்றா இருக்கலாம், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நாங்க வந்து எஸ்ஏ ஒன்று எழுதுவோம். ஸோ அநேகமா எஸ்ஏ ரைட்டிங் வர நேரம் எங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் நிறைய டைம்ல நாங்க கொடுப்போம், சரியா. எங்களோட சைட்ல இருக்கிற நாங்க ஓகே இது சரின்னு ஒரு விஷயத்த நாங்க நினைக்கிறோம்னு சொன்னா அது ஏன் நாங்க அது சரின்னு சொல்றோம், அதுல என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, இந்த மாதிரி எங்களை வச்சுதான் நாங்க வந்து எஸ்ஏ ரைட்டிங் ஒன்று வர டாபிக்கு பொருத்தமான மாதிரி எழுதுறது. ஸோ purpose of essay writing மெயினா பாத்தீங்கன்னா to express ideas, argue a point or discuss the topic in a structured way. ஸோ எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ் நான் சொன்னேன், ஒப்பீனியன் எஸ்ஏஸ் அநேகமா இந்த கேட்டகரி உள்ளுக்கு வரும், ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஏஸ் நீக்குது அது வந்து இந்த கேட்டகரி உள்ளுக்கு வரும். ஆர்கியூ அ பாயிண்ட், உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு தருவாங்க, தந்து இது சரியா பிள்ளையான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பக்கத்தை எடுக்கணும். அது ஏதோ ஒரு டாபிக்ல வந்து நன்மை இதுல இருக்கிற நன்மைகள் தீமைகளை சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா இது சரியா பிழையான்னு கேட்குறீங்க, நீங்க சரின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட சைடுக்கு அது ஏன் நீங்க சரின்னு சொல்றீங்க அப்படின்றத நீங்க கதைக்க வேணும். இல்ல இது பிழை, இந்த ஐடியா பிழை, இந்த கான்செப்ட் பிழைன்னு நீங்க ஒரு விஷயத்த பத்தி கதைக்கிறதா இருந்தா ஏன் அதை நீங்க பிழைன்னு சொல்றீங்க அப்படின்ற பாயிண்ட் நீங்க கொடுக்கணும். அதை ஆர்கியூ பண்றது. நாங்க நார்மலா கதைக்கிற நேரங்கள சில விஷயங்களை ஆர்கியூ பண்ணுவோம், அதே மாதிரிதான் எழுதுறது. ஆனா ஸ்ட்ரக்சர்ட் வே, சும்மா நாங்க வாயால பேசுற மாதிரி எஸ்ஏல எழுதே இல்லாது. அதை வந்து கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ல நான் கொடுக்க வேணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மல் ரைட்டிங். இந்த எஸ்ஏ ரைட்டிங் வர்றது வந்து ஒரு ஃபார்மல் ரைட்டிங். ஸோ நாங்க அதை வந்து ஃபார்மல் வேல தான் கொடுக்க வேணும். ஸோ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எஸ்ஏ ரைட்டிங் ஒன்றுட நாங்க நார்மலா ரைட்டிங்க்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். ரைட்டிங் ஒன்று வர நேரம் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இதே தான் நாங்க வந்து கிராஃப் டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்த்தோம். அதே மாதிரி பேராகிராஃப் ரைட்டிங்லயும் பேராகிராஃப் ஒன்றுக்கு கூட மூணா பிரிச்சு இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ், பாடி, அதே மாதிரி கன்க்ளூஷனுக்கு வர சென்டென்ஸ் சொல்லி நாங்க படிச்சோம். எப்பயுமே நீங்க ரைட்டிங் பார்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களோட எந்த ஒரு ரைட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சு கொண்டு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பேராகிராஃப், கன்க்ளூஷனுக்கு ஒரு பேராகிராஃப், பாடிக்கு வந்து 2 இல்லாட்டி 3 பேராகிராஃப் வர மாதிரி நீங்க உங்களோட ரைட்டிங்க எழுதி கொள்ள வேணும். அது எஸ்ஏயா இருக்கலாம், ஆர்டிக்கலா இருக்கலாம், ஸ்டோரியா இருக்கலாம், ஸ்பீச் ஒன்றா இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் ஒன்றா இருக்கலாம், பேராகிராஃப் ஒன்றா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அப்படித்தான். இதுதான் பேசிக் மெத்தட் எங்க, சரியா. இந்த மெத்தடை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க, இதே மெத்தட்ல நீங்க எழுதி கொண்டு போக வேணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் வரும், நாங்க அதெல்லாம் ஒன்றொன்றா பார்த்து கொண்டு போவோம். ஸோ நார்மலா எஸ்ஏ ஒன்று ஸ்டார்ட் பண்ற நேரம் இந்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ல நாங்க செஞ்சு கொண்டு போற நேரம் பிகின் வித் அ ஹுக்னு போட்டுக்கிறேன். பிகின் வித் அ ஹுக்னு சொன்னா நார்மலா எஸ்ஏஸ் எழுதுற நேரம் நாங்க இப்ப தமிழ்ல நாங்க எஸ்ஏ எழுதுற நேரம் உங்களுக்கு தெரியும், கட்டுரை ஒன்று எழுதுற நேரம் ஒரு பழமொழி ஒன்றோட, இல்லைன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பெரியார் ஒருத்தர் சொன்ன ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றோட, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டக்லைன் ஒன்றோட தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சாதாரணமா நாங்க நிறைய ப்ரொஃபஷனல் ஃபார்மல் எஸ்ஏஸ் எழுதுற டைம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாம், ஆட்கள் ரீட் பண்ற ரீடர் கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிற மாதிரி கேட்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு ப்ரொவர்ப் ஒன்று,
இல்லாட்டி ஒரு சேயிங் உண்டு, அந்த மாதிரி ஒன்று ஏதோ ஒன்று ஆட் பண்ணி உங்களுக்கு எழுதலாம். அப்படி எழுதுற நேரம் உங்களோட எஸ்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். அதனால நார்மலா நாங்கண்டா இப்ப எங்களுக்கு டக்குன்னு தலைக்கு கோட்ஸ் அப்படி ஞாபகம் வரலன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று நாங்க கேட்போம். கொஸ்டின் ஒன்று கேட்டு அந்த கொஸ்டின் வந்து நாங்க அவங்கள்ட்ட ஆன்சர் எதிர்பார்க்கிற கொஸ்டின் தான். ஆனா நாங்க ரீடர் கிட்ட கொஸ்டினை கேட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நாங்களே கொடுப்போம். சரியா? அந்த ஆன்சர் தான் எங்களோட எஸ்ஏல வரக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கும். ஸோ நார்மலா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இல்லைன்னா ஒரு கோட் அதுல ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களோட எஸ்ஏ. அடுத்தது வந்து இன்க்ளூட் டாபிக் சென்டென்சஸ் ஃபார் ஈச் பேராகிராஃப். இது நாங்க எக்ஸாம்பிள் பார்க்கல உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்ப நாங்க எஸ்ஏ ஒன்று எழுதுற நேரம் எந்த டைப் ஆஃப் எஸ்ஏயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்க வந்து எஸ்ஏக்கு அவங்க தர டாபிக்கு எங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். நாங்க வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு இந்த விஷயத்த தான் நாங்க சொல்ல போறோம், கன்க்ளூஷன்ல இதை தான் சொல்ல போறோம், பாடியில வந்து என்னென்ன சம்பந்தமா பேச போறோம்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிப்போம். எழுதும் போது நாங்க வந்து எங்களோட பேப்பர்லயே ஒரு சைட்ல ஸ்டார் மார்க் போட்டு என்னென்ன பாயிண்ட் நாங்க சொல்ல போறோம்னு நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். கொஸ்டினை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோன்னே முதலாவது உங்களுக்கு 4 கேள்வி வரும். அந்த 4 கேள்வியிலையும் நீங்க எந்த கேள்வியை சிலக்ட் பண்ண போறீங்கன்னு நீங்க 4ஐயும் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த 4டையும் தலைப்புல ஹெட்டிங்ஸை நல்லா வாசிச்சு பார்த்துட்டு அந்த ஹெட்டிங்ஸ்ல அவங்க தந்திருப்பாங்க, கொஸ்டின்ல அவங்க தந்திருப்பாங்க கைட்லைன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு அனுப்பின டியூட்ல நீங்க கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ நான் டியூட் இதில் ஓப்பன் பண்ணினா இந்த ப்ரெசன்டேஷன் இல்லாம போகும். அதனால நான் உங்களுக்கு டியூட்டர் நீங்க வியூ பண்ண காட்டல. உங்களோட கையில இருக்கிற டியூட்டர் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. பாஸ்ட் பேப்பர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும், கொஸ்டின்ஸ் தந்திருப்பாங்க. கொஸ்டின்ஸ்க்கு கீழே இன்க்ளூட் த ஃபாலோவிங், இல்லைன்னு சொன்னா யூஸ் த ஃபாலோவிங் கைட்லைன்ஸ், யூஸ் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேப்ஷனோட ஒரு 4 இல்லாட்டி 3 பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க. அப்ப அப்படி தார நேரம் அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க கட்டாயம் ஹைலைட் பண்ணி கதைக்கணும். அப்ப அப்படியே பாயிண்ட்ஸ் எதுவும் தராம டாபிக் மட்டும் தந்து எழுதுங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட் ஒன்று போட்டு எழுதலாம். ஆனா அவங்க கைட்லைன் ஒன்று தந்திருந்தாங்கன்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அந்த கைட்லைன்ஸை கட்டாயம் அட்ரஸ் பண்ண வேணும். ஒரு கைட்லைன் மிஸ் பண்ணா கூட உங்களோட கண்டென்ட்டுக்கான மார்க்ஸ் குறையும். அதனால நீங்க எப்பயுமே கொஸ்டினை ரீட் பண்ணி கைட்லைனை ரீட் பண்ணி முதலாவது டிசைட் பண்ணுங்க. ஓகே, இதுல கேட்டிக்கிற 3 கைட்லைன் இல்லை 4 கைட்லைன் தந்திருந்தாங்கன்னு சொன்னா இதுல தந்திக்கிற எல்லா கைட்லைன்ஸுக்கும் எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஐடியா சீக்குதா, பாயிண்ட் சீக்குதான்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ உங்களுக்கு நான் பேப்பர் செய்யறதுக்கு முந்தி ஃபர்ஸ்டாவே நான் உங்களுக்கு இந்த பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முந்தி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் நீங்க அலோகேட் பண்ணணும்னு நான் தந்திருந்தேன். பார்ட் 1க்கு இவ்வளோ நேரம் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அலோகேட் பண்ண வேணும், பார்ட் 2க்கு அலோகேட் பண்ண வேணும் தந்திருந்தேன். அப்ப நாங்க அதுல பார்த்தோம், ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து கொண்டு வர நேரம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எங்களுக்கு குவிக்கா செஞ்சு முடிக்கலாம், எங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஈஸியான அண்டர்லைனிங் நம்பரிங் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த கொஸ்டின்கள்ல எங்களுக்கு பேலன்ஸ் வர டைம் இந்த ரைட்டிங் டைப் கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கு கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு எல்லாம் ஒதுக்கலாம். சரியா? அப்ப பார்ட் 2க்கு நாங்க எவ்வளவு டைம் ஒதுக்குவோம்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன்லயே காட்டினேன். ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை நிமிஷம் எங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி வர நேரம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிற டைம்லயும் ஒரு 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ எடுத்து உங்களுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? அப்ப அப்படி எடுக்கிற நேரம் நாங்க சம்டைம்ஸ் பார்த்தோன்னு நினைப்போம் எங்களுக்கு ஸ்டோரி எழுதுறது லேஸ் ஆயிக்கும், இல்லைன்னு சொன்னா டயலாக் எழுதுறது லேஸ் ஆயிக்கும், இல்லாட்டி எஸ்ஏ லேஸ் ஆயிக்கும். இப்படி நாங்க வந்து எங்களுக்குள்ளுக்கு ஒரு கெஸிங் ஒன்று இருக்கும். ஆனா அந்த கெஸிங் வந்து எப்பயுமே எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கொஸ்டினை பார்க்கும் போது எங்களுக்கு டிசைட் பண்ணி கொண்டு போக இயலாது. நார்மலா நாங்க வந்து டயலாக் நல்லா எழுதக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் சம்டைம்ஸ் அதை விட ஈஸியான ஒரு டாபிக் உங்களுக்கு வேறொரு டைப் ஆஃப் ரைட்டிங்ல வந்திருக்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு டாபிக்ல உங்கள்ட்ட கேள்வி கேட்டு இருக்கலாம். அப்ப நான் டயலாக் தான் எழுதுவேன்னு சொல்லி போயிட்டு டயலாக்ல பாயிண்ட் இல்லாத ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதை விட நல்லா பாயிண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு டேட்டா டீடைல்ஸ் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க வந்து முதலாவது உங்களோட பேப்பரை எடுத்து கொஸ்டின் 4 மெயின் கொஸ்டின் ரீட் பண்ணி அதுல வந்து நீங்க கைட்லைன்ஸும் ரீட் பண்ணி இதுல என்னென்ன கைட்லைன்ஸுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஃபேக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஈக்குது அப்படின்றத நல்லா வாசிச்சு முதலாவது நீங்க ஒரு செலெக்ஷனை எடுத்துக்கொள்ள வேணும். ஒரு கொஸ்டினை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அது எஸ்ஏயா, ஆர்டிக்கலா, ஸ்டோரியா, டயலாகா, ஸ்பீச்சா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ண வேணும். சரியா? அது உங்களுக்கு அந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத வச்சுதான் நீங்க அதை டிசைட் பண்ண வேணும். எனக்கு சொல்லலாம்
நீங்க எஸ்ஸே எழுதுங்க, நீங்க ஆர்டிக்கல் எழுதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் உங்களுக்கு தான் தெரியும். சரியா? அதுல கேட்டுக்கிற கேள்விக்கான ஆன்சர்ஸ் எனக்கு தெரியுமான்றது உங்களுக்கு தான் தெரியும். சோ எப்படி எழுதுறன்றதை மட்டும் தான் எனக்கு சொல்லி தரேனும். நீங்க டிசைட் பண்ண வேணும். ஓகே, எனக்கு இதுக்குரிய ஃபேக்ட்ஸ் எனக்கிட்ட இருக்குது, எனக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, எனக்கு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து கோட்ஸ் எனக்கு சொல்றதுக்கு ஐடியாஸ் இருக்குது, அப்ப நான் இது எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ண வேணும். அப்படி டிசைட் பண்ணி கொண்டதுக்கு போறோம். இந்த இப்ப எஸ்ஏ எழுதுறதுக்கு இப்ப நான் கூட ஸ்டோரி புக்ஸ் வாசிச்சா சரி இல்லையா ஐடியாஸ் வரதுக்கு? நிறைய ரீட் பண்றது மூலமா யூசுப் உங்களுக்கு எஸ்ஏ மட்டும் இல்ல, எல்லா வகையான ரைட்டிங்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்டர் ரைட்டிங், கிராஃப் டிஸ்கிரிப்ஷன், ஸ்டோரி ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரீடிங்ன்றது. அது ஸ்டோரி புக்குன்னு மட்டும் இல்ல, நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வேணும். நியூஸ் பேப்பர்ல வந்து ஸ்டோரிஸ், அதே மாதிரி உலக விஷயங்கள் நிறைய வரும். எப்பயுமே நார்மலா நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நியூஸ் பேப்பர்ல, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னு எடுத்தீங்கன்னு சொன்னா நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எடிட்டோரியல் இல்ல மேடம். நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஒருத்தர் இருப்பாரு. நியூஸ் பேப்பர்ல எடிட்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க நியூஸ் பேப்பர் கம்பெனில. அப்ப அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஒவ்வொரு வீக்குமோ இப்ப சண்டே அப்சர்வ் சொன்னா அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ண முந்தி, அவங்க பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முந்தி அவர் ஒரு எடிட்டோரியல் ஒன்று எழுதுவாரு. நம்மளா அது ஏதாவது ஒரு டாபிக்ல தான் அவங்க அதை எழுதுவாங்க. நம்மள இந்த எடிட்டோரியல்ல வந்து நீங்க எவ்ரி வீக் இந்த எடிட்டோரியல் வாசிச்சு கொண்டே வந்தீங்கன்னு சொன்னா, அந்த நான் சொன்னேன் உங்களுக்கு மீனிங்ஸ் தேடி தேடி வாசிங்கன்னு சொல்லி, அப்ப அதை வாசிச்சு கொண்டே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய அந்த புதிய புதிய வேர்ட்ஸ் படிச்சு கொள்ளையிலும். சரியா? ஏழுமான அளவு ரீட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும் நீங்க எதை பத்தி வாசிக்கிறீங்கன்னு சொல்லி. அது எடிட்டோரியல் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் நியூஸ், லோக்கல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் வாசிங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜ் ஒன்று வரும், பாயிண்ட்ஸ் எடுக்கிறது டாபிக்ஸுக்கு. சரியா? சரி மேடம். ஓகே, பாரக்கல்லா. சோ அப்ப நீங்க வந்து கொஸ்டினை வாசிச்சதுக்கு போறோம், நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட பேப்பர்ல ஒரு சைட்ல இடம் ஒண்டிக்கும் தானே, அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கோங்கன்னு சொன்னா, நீங்க செலக்ட் பண்ண போற டாபிக்கு அவங்க தந்திக்கிற கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கைட்லைன்ஸ் பேப்பர்ல கொஸ்டின் தந்திப்பாங்க. அந்த கைட்லைன்ஸுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை எழுத போறீங்க, அவங்க கைட்லைன்ஸ்ல கேட்டுக்கிற விஷயத்துக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல போறீங்கன்றத பென்சிலால ஜொட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டார் மார்க் போட்டு 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 ஜொட் டவுன் பண்ணிக்கோங்க. எல்லா கைட்லைன்ஸ்க்கும் நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க, எந்த கைட்லைன் எத்தனாவது பேராகிராஃப்ல எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாயிண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அதைத்தான் நீங்க சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை பேராகிராஃப்ல எழுதுற நேரம் ஒவ்வொரு கைட்லைனுக்கும் ஒவ்வொரு தனி பேராகிராஃப் எழுதுங்க. சரியா? சில நேரங்கள்ல சில கைட்லைன்ஸுக்கு வந்து உங்களுக்கு தனி பேராகிராஃப் தேவைப்படாது, ஒரு சென்டென்ஸோ 2 சென்டென்ஸோ போதுமா இருக்கும். அப்படியே இருந்தா நீங்க 2 கைட்லைன்ல வர விஷயங்கள ஒரு பேராகிராஃபுக்கு எழுதலாம். ஆனா நார்மலா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு தனி சப் டாபிக் கொண்டு இருக்க வேணும். சப் டாபிக்னு சொல்லி நாங்க அதை கொண்டு போயிட்டு பேராகிராஃபுக்கு மேல எழுதுறதில்ல, நாங்க அந்த பேராகிராஃப்லயே ஒரு சென்டென்ஸா அந்த டாபிக் சென்டென்ஸ் வர வேணும். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று லாஸ்ட்டுக்கு காட்டுவேன். இந்த ப்ரெசன்டேஷன் முடிகிறதோட நான் உங்களுக்கு வேறையா காட்டுவேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொல்றேன்னு சொல்லி. சோ நான் சொன்ன முதலாவது பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் நீங்க யூஸ் பண்ற கைட்லைன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாபிக் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த டாபிக் சென்டென்ஸ் வந்து உங்களோட பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். அப்ப அதை ரீட் பண்ற ஒரு ஆளுக்கு தெரியும், ஓகே இந்த பேராகிராஃப்ல நீங்க இதை சம்பந்தமா தான் கதைக்க போறீங்க அப்படின்ற ஐடியா வரும். உங்களுக்கும் அது லேஸ் ஆயிக்கும். அப்போ ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு டாபிக் சென்டென்ஸ் வர நேரம் அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த டாபிக் சென்டென்ஸ்ல வர விஷயத்தை பார்த்தா நீங்க அந்த பேராகிராஃப்ல கதைப்பீங்க. அது எத்தனை லைன் பேராகிராஃபா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த பேராகிராஃப்ல அதை பத்தி மட்டும் கதைச்சிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வேற பேராகிராஃப் ஒன்று புதுசா செய்வீங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிரசன்ட் ஐடியாஸ் ஆன் லாஜிக்கல் ஆர்டர். பிரசன்ட் ஐடியாஸ் இன் லாஜிக்கல் ஆர்டர். ஸோ லாஜிக்கல் ஆர்டர்னு சொன்னா சில நேரங்கள்ல சில எஸ்ஏகள் எழுதுற நேரம் சில பாயிண்ட்ஸுக்கு வந்து நாங்க ஆர்டரை மாத்தி எழுதுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அநேகமா நிறைய இடங்கள்ல வந்து எங்களுக்கு ஏதாவது நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். முதலாவது நான் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இதுல வந்து எஸ்ஏ, ஆர்டிகல், ஸ்டோரி, டயலாக், ஸ்பீச் ரிப்போர்ட் தந்தேன். நான் இங்க இப்படி தந்துட்டு
உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணக்குள்ளே ரிப்போர்ட்டை முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டயலாக் ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எஸ்ஏ மூணாவது எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களுக்கு கொள்ள என்னடா மேடம் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ தானே போட்டிருந்தாங்க, ஏன் ரிப்போர்ட்டை பத்தி கதைக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆர்டர் வந்து தந்தேன்னு சொன்னா அந்த ஆர்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்ப இவங்க எஸ்ஏ பத்தி தான் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, அடுத்தது இவங்க ஆர்டிகல் பத்தி தான் சொல்ல போறாங்க, அடுத்த ஸ்டோரியை பத்தி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்டருக்கு தான் நாங்க போவோம். ஸோ அது மாதிரி நீங்க எஸ்ஏயோட எழுதுற நேரமும் கூட பாயிண்ட்ஸை வந்து லாஜிக்கல் ஆர்டர்ல எழுத வேணும். சரியா? லாஜிக்கல் ஆர்டர்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லிருப்பீங்க இந்த விஷயத்த பத்தி நான் கதைக்க போறேன்னு சொல்லி, அந்த நீங்க குறிப்பிடுற விஷயங்களை முதலாவது விஷயத்த முதல் பேராகிராஃப்ல, ரெண்டாவது விஷயத்த ரெண்டாவது பேராகிராஃப்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டருக்கு எழுதி கொண்டு போனீங்கன்னு சொன்னா வாசிக்கிற ஆட்களுக்கும் தெளிவாய்க்கும், உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாது. நீங்க வந்து ஜொட் டவுன் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த முதலாவது பாயிண்ட் முதலாவது கதைச்சிட்டு அதுக்கு போறோம் அடுத்த பாயிண்ட கதைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் மிஸ் ஆகாது. ரீட் பண்ற ஆட்களுக்கும் அதே மாதிரி அது வந்து தெளிவா இருக்கும். அதே மாதிரி ஒன் மெயின் ஐடியா ஆஃப் பேராகிராஃப், அதைத்தான் நான் என்ன சொன்னேன். ஒரு டாபிக் சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டாபிக் சென்டென்ஸ்ல கதைக்கிற விஷயத்தை பத்தி மட்டும் ஒரு பேராகிராஃப்ல கதைச்சிட்டு புதிய டாபிக்கு வேற பேராகிராஃபுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஒவ்வொரு மெயின் ஐடியாவை பத்தி நீங்க கதைப்பீங்க. அது உங்களுக்கு சரியான ஈஸியா மீக்கும், வாசிக்கிற ஆட்களுக்கும் அந்த போரிங் ஆயிக்காது. இல்லைன்னா சொன்னா சில நேரங்களுக்கு எல்லாம் போட்டு ஒன்றுக்கு போட்டு அந்த அச்சாறு மாதிரி ஆக்கிட்டோன்னே வாசிக்கிற ஆட்களுக்கும் தெளிவா விளங்காது. சரியா? அடுத்தது வந்து end with a strong conclusion or personal opinion. ஸோ இந்த கன்க்ளூஷன் பார்ட் தான் நீங்க சொல்லிக்கிறேன். நார்மலா எஸ்ஏ ஒன்று எழுதுற நேரம் கட்டாயமா கன்க்ளூஷன் ஒன்று எங்களுக்கு கட்டாயமா ஈக்க வேணும். அது நாங்க என்ன டாபிக்ல எழுதுறோமோ அந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி கன்க்ளூஷன் ஒன்று நாங்க யூஸ் பண்ணிலும், இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்ல பர்சனல் ஒப்பீனியனும் சொல்ல இயலும். சரியா? ஸோ லிங்கிங் வேர்ட்ஸ் நான் தந்திக்கிறேன். நார்மலா நாங்க இதுக்கு முந்தி பார்த்த லிங்கிங் வேர்ட்ஸும் இதே தான். ஆர்டர் லாஜிக்கல் ஆர்டருக்கு எழுதுற நேரம் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட், தேர்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட், ஆஃப்டர் தட், தென் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிலும். அதே மாதிரி ஆப்போசிட் ஐடியாஸ் பத்தி கதைக்கிற நேரம் இன் கண்ட்ராஸ்ட்ன்றத சொல்லலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒரு விஷயத்தினால இன்னொரு விஷயம் நடந்த ஒரு தாக்கம் ஒன்றை பத்தி கதைக்கிறேன்னு சொன்னா ஆஸ் அ ரிசல்ட்ன்றத யூஸ் பண்ணிலும். அதே மாதிரி கன்க்ளூஷன் எழுதுற நேரம் டு கன்க்ளூட், இந்த மாதிரியான லிங்கிங் வேர்ட்ஸ் எங்களுக்கு ஈச் பேராகிராஃப்ல யூஸ் பண்ணிலும். சிமிலர் ஐடியாஸுக்கும் நான் உங்களுக்கு இதுக்கு முந்தைய கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் டைம்லயும் தந்திக்கிறேன். சரியா? சிமிலர் ஐடியாஸ் எழுதுறதுக்கு நாங்க என்ன மாதிரியான லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணும், ஆப்போசிட் ஐடியாஸ் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணும். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா மோர் ஓவர், அடிஷனலி, சரியா? அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஃபர்தர்மோர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து சிமிலர் ஐடியாஸுக்கு. சரியா? இன் கண்ட்ராஸ்ட், ஹவெவர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட் ஐடியாஸ்க்கு. அந்த மாதிரி எங்களுக்கு லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேராகிராஃப்ஸுக்கு இடையில லிங்க் பண்ணி எழுத இயலும். சரியா? அடுத்தது நாங்க பார்ப்போம் எஸ்ஏ ரைட்டிங் ஒன்று செய்யற நேரம் எப்படி நாங்க இந்த பேராகிராஃப்ஸை பிரிச்சு கொள்றோம்னு சொல்லி. முதலாவது வந்து எஸ்ஏ டைப்பை ஐடென்டிஃபை பண்ண வேணும். சரியா? அதை நாங்க அடுத்தது பார்க்க போறோம். எஸ்ஏ டைப் நிறைய வேற டைப்ஸ் இருக்குது. அதுல வந்து அவங்க தந்திக்கிற கொஸ்டினை வச்சு இது வந்து என்ன டைப் ஆஃப் எஸ்ஏ, டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ உண்டா, இல்லைண்டா ஆர்கியூ பண்ண வேண்டிய எஸ்ஏ உண்டா, இல்லாட்டி டிஸ்கஷன் உண்டா, என்ன மாதிரியான எஸ்ஏன்றது உங்களுக்கு டாபிக்கை வச்சு கண்டுபிடிக்க. சரியா? அதை வச்சு நீங்க முதலாவது எஸ்ஏ டைப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 to 5 minutes எடுத்துக்கோங்க எஸ்ஏ பிளான் பண்றதுக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்டார் மார்க் போட்டு பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் எழுத போறீங்க அப்படின்றத முதலாவது நீங்க யோசிச்சு கொள்ளணும். எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பாயிண்ட்ஸ் வார மாதிரி எழுதி கொண்டு போம்னு சொல்லி மட்டும் செய்யாதீங்க. அப்படி செய்யற நேரம் உங்களுக்கு சம்டைம்ஸ் இடையில ஸ்ட்ரக் ஆகும் போயிட்டு, இல்லைன்னா சொன்ன வேர்ட் கவுண்ட்டுக்கு உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் போகும், இல்லைன்னா சில ஆட்களுக்கு வேர்ட் கவுண்ட் கூடவும் போகும். அப்ப எங்களுக்கு பாயிண்ட் சீக்கம் சொல்றதுக்கு எழுதி கொள்றதுக்கு வேர்ட் சீக்காது, வேர்ட் கவுண்ட் முடிஞ்சிடும். அப்படி வர நேரம் எங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கலாம் போகும். அதே மாதிரி எஸ்ஏகள் எழுதுற நேரம் என்ன டாபிக் தந்திக்கிறாங்களோ டாபிக்கு உரிய விஷயத்த மட்டும் தான் நீங்க சொல்ல வேணும். தேவையில்லாத அன்வான்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே கதைக்காதீங்க. அப்படி கதைக்கிற நேரம் உங்களுக்கு அந்த வேர்ட் கவுண்ட் முடிஞ்சிடும். உங்களுக்கு நினைக்கிறேன் 150 to 200 வேர்ட்ஸ் சொல்லுக்கு மாதிரி தான் வரும். அநேகமா 200 வேர்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த 16th கொஸ்டினுக்கு. ஸோ 3 to 5 minutes எடுத்துக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்க,
கோட்டேஷன்ஸ் போடுறா என்ன கோட்டேஷன் போட போறீங்க, சேயிங் ஒன்று போடுறா என்ன சேயிங் சொல்ல போறீங்க, ப்ரொவர்ப்னா என்ன ப்ரொவர்ப் போட போறீங்க, அதே மாதிரி எந்த பேராகிராஃபுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸை கதைக்க போறீங்க, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேப்பர்ல சைட்லயே உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல சைட்லயே பென்சிலால மார்க் பண்ணிக்கோங்க, நோட் ஒன்று போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அதுல வந்து உங்களோட மெயின் ஐடியா என்னது, அதுதான் உங்களோட இன்ட்ராக்ஷன்ல வரப்போகுது. அதே மாதிரி 3 சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் பாயிண்ட். ஆர்குமெண்டேட்டிவ்னா கவுண்டர் பாயிண்ட் வரும். ஆர்கியூ பண்றேன்னு சொன்னா நாங்க ஒரு விஷயத்த எதிர்த்து கதைக்கிறது தானே, அது இல்ல இப்படி அப்படின்னு சொல்லி, அப்ப அதுக்கு வந்து கவுண்டர் பாயிண்ட் கட்டாயமா கொடுக்க வேணும். அது நான் என்ன உங்களுக்கு ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றேன். அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட். இன்ட்ரடக்ஷன் வந்து நார்மலா 1 பேராகிராஃப் உள்ளுக்கு தான் வரும். அது வந்து 1 பேராகிராஃப்னு சொல்லி வர நேரம் சம்டைம்ஸ் ஒரு 2 to 3 சென்டென்சஸ் உள்ளுக்கு மாதிரி உங்களுக்கு இன்ட்ரடக்டரி பேராகிராஃப் வரப்போகுது. ஸோ அதை விட கூடுதல் அவங்களுக்கு வராது, மிஞ்சி போனா 5 சென்டென்சஸ் மாதிரி தான் வரும். சரியா? ஸோ கொஸ்டினுக்கு பொருத்தமான ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் உண்டு. சரியா? தீசிஸ் சென்டென்ஸ் சொல்றது வந்து நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது அந்த தீசிஸ் சென்டென்ஸ் நான் சொல்லிக்கிறது. ஸோ டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பேராகிராஃப்ல இந்த எஸ்ஸேல நீங்க எதை பத்தி கதைக்க போறீங்க, இதுல கீழே வர பேராகிராஃப்ல எதெல்லாம் சொல்ல போறீங்கன்ற ஒரு ஐடியாவை கொடுக்கறது தான் இன்ட்ரடக்டரி பேராகிராஃப்ல நீங்க செய்ய போறது. பட் யூ வில் ஆர்கியூ ஓ டிஸ்கிரைப், நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் பாடி பேராகிராஃப்க்கு போனீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 2 பேராகிராஃபாவது வைக்கணும். சரியா? குறைஞ்சது 2 பேராகிராஃபாவது வைக்கணும். ஆனா நார்மலா 3 பேராகிராஃப் உள்ளுக்கு எழுதுறது நல்ல. உங்களோட பாயிண்ட்ஸ் 3 பேராகிராஃப்க்கு பிரிச்சு 3 பேராகிராஃபுக்காவது பாயிண்ட்ஸ் இருந்தா நல்ல. சரியா? ஆனா அட்லீஸ்ட் 2 பேராகிராஃப்ஸாவது இருக்க வேணும். சரியா? ஸோ ஈச் பேராகிராஃப் ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு டாபிக் சென்டென்ஸ் வர வேணும். அந்த டாபிக் சென்டென்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேணும், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு அந்த பேராகிராஃபுக்குரிய குட்டி கன்க்ளூஷன் ஒரு 1 சென்டென்ஸ்ல கொடுக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு for argumentative essays include 1 paragraph for opposing view, then reboot it. So இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா ஆர்குமெண்டேட்டிவ் ஒரு எஸ்ஸே டைப் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல வர நேரம் 2 பேராகிராஃப்ல உங்களோட பாயிண்ட சொல்லிட்டு 3வது பேராகிராஃப்ல ஆப்போசிட் ஐடியாஸுக்கும் நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்க வேணும். அதுதான் ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸேன்னு சொல்றது. ஸோ அதுக்கு மட்டும் அப்படி 3வது பேராகிராஃப்ல ஒப்போசிங் ஐடியா வர வேணும். அப்படி இல்லை மற்ற டைப் ஆஃப் எஸ்ஸே, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே ஆயிக்கலாம், டிஸ்கஷன் ஆயிக்கலாம், ஒப்பீனியன் ஆயிக்கலாம், அதுகள் எல்லாம் 3 பேராகிராஃபுக்குமே உங்களுக்கு அதுக்குரிய பாயிண்ட் கொடுத்தா சரி. அடுத்தது கன்க்ளூஷன் போனீங்கன்னா கன்க்ளூஷன் 1 பேராகிராஃப் தான் வரணும். இன்ட்ரோம் கன்க்ளூஷன் 1 பேராகிராஃப் தான் கட்டாயமா. மற்றது நடுவில் இருக்கிறது உங்களுக்கு 2, 3, 4 உங்களுக்கு பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொண்டு போகலாம். அப்படி பேராகிராஃப் நம்பர்ஸ் கூடணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ கன்க்ளூஷன்ல வந்து ரீஸ்டேட் thesis in different words and summarize the strongest points, end with a final thought. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட்ல இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்த அந்த டாபிக்கை வந்து ரீஸ்டேட் பண்ணணும். அதாவது நான் மேல சொன்ன இந்த விஷயம் தான் நான் இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பேசேஜ்ல கதைச்ச விஷயத்த ஒரு கதைச்ச விஷயத்துக்கு ஒரு சமரி ஒன்று கொடுக்க வேணும். நீங்க ஆகவே நாங்க சொல்லி கொடுப்போம் தமிழ்ல இருந்தா ஆகவே இந்த விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லி நாங்க கொடுப்போம் தானே, அது மாதிரி ஒரு சமரி ஒன்று கொடுத்துட்டு உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுக்கலாம் கன்க்ளூஷன் பார்ட்ல. இது சம்பந்தமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இயலும். சரியா? அடுத்தது வந்து லாங்குவேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஏஸ்க்கு வந்து நார்மலா ஃபார்மல் ரைட்டிங் தான் வரும். அகடமிக் ரைட்டிங் நாங்க அதுக்கு சொல்றோம், ஃபார்மல் ரைட்டிங் தான் வரும். இன்ஃபார்மல் ரைட்டிங் நாங்க யூஸ் பண்றோம்ல. அப்ப ஃபார்மல் ரைட்டிங் வர நேரம் நாங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஃபார்மல் வேர்ட்ஸா தான் நிக்க வேணும். அப்ப நான் உங்களுக்கு தெரியும் ஃபார்மல் ரைட்டிங்ல வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் நாங்க யூஸ் பண்றோம்ல. ஐ ஆம்டு சொன்னா ஐ ஆம்டே தான் எழுத வேணும். ஐம் வந்து அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதுறது இல்லை. அது மாதிரி ஸ்லாங் லாங்குவேஜஸோ அது எதுவும் யூஸ் பண்ணல. உங்களோட லாங்குவேஜ்ல வந்து ஸ்லாங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. அகடமிக் வேர்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண வேணும். அதே மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸ் கட்டாயமா யூஸ் பண்ண வேணும். furthermore, nevertheless, consequently, நன்மேல் நிறைய நாங்க லிங்கிங் வேர்ட்ஸ் படிச்சுக்கிறோம். அந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். அதே மாதிரி நீங்க வந்து எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு போறோம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி பேப்பரை மூடி வைக்காம ஒரு 2 இல்லாட்டி 3 முறை வாசிங்க. நீங்க எழுதின எஸ்ஸே நல்லா வாசிங்க. வாசிச்சு பாருங்க ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இடையில தொடர் கொண்டிக்குதா சொல்லி பாருங்க. அதான் செக் கொஹேஷன் போட்டிக்கிறேன். கொஹேஷன் சொன்னா
முதலாவது பேராகிராஃபுக்கும் ரெண்டாவது பேராகிராஃபுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குதா, ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் கனெக்ஷன் இருக்குதா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் ஒன்று இருக்குதா, இல்லாட்டி இடையில பிரேக் ஆகி புதிய பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா, அந்த மாதிரி நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் உங்களோட முழு எஸ்ஏலையுமே ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் இடையில தொடர்பு ஒன்று இருக்க வேணும். சரியா? அப்ப தொடர்பு ஒன்று இல்லைன்னா அதை தொடர்பு படுத்துறதுக்கு நீங்க இந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தொடர்பு அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. கனெக்ட் பண்றேன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி லைனை கனெக்ட் பண்றது அல்ல, ஐடியாஸை கனெக்ட் பண்றது. இப்ப சும்மா சொல்லுவோமே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பீங்க, செகண்ட் பேராகிராஃப்ல ஒரு பாயிண்ட் பத்தி கதைச்சிப்பீங்க, தேர்ட் பேராகிராஃப்ல இன்னொரு பாயிண்ட் பத்தி கதைச்சிப்பீங்க. ரெண்டும் சிமிலர் பாயிண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு வந்து லிங்கிங் வேர்ட்ஸ், ஃபர்தர்மோ இல்லைன்னு சொன்னா மோர் ஓவர், இந்த மாதிரியான வேர்ட்ஸை கொடுத்து உங்களுக்கு லிங்க் பண்ணிடும் முதலாவது பேராகிராஃபையும் ரெண்டாவது பேராகிராஃபையும். அதே மாதிரி ஆப்போசிட் ஐடியா இருந்தேன்னு சொன்னா ஆப்போசிட் ஐடியாஸுக்குரிய லிங்கிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட கிராமர் வந்து நீங்க சரியா எழுதிக்கிறீங்களா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சரியா ஆயிக்குதா, ஸ்பெல்லிங் சரியா ஆயிக்குதா, சரியா, அதே மாதிரி கேபிட்டல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா ஒழுங்கா, அதே மாதிரி பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இதெல்லாம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ப மார்க்ஸ் போற நேரம் உங்களுக்கு தெரியும். மார்க்ஸ் போடுற மெத்தட் இது சப்ஜெக்ட் கண்டென்ட், லாங்குவேஜ், ஆர்கனைசேஷன், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங். இதனாலுக்கு தான் மெயினா மார்க்ஸ் வரும். கண்டென்ட்னு சொன்னா அவங்க தந்திக்கிற பாயிண்ட்ஸுக்கு நீங்க சரியா விஷயங்கள் எழுதிக்கிறீங்களா, கேட்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் அப் பண்ணிக்கிறீங்களான்றதுக்கு பார்த்துட்டு கண்டென்ட்டுக்கு தருவாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ்னு சொன்னா கிராமர், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், சரியா, ஸ்ட்ரக்சர் சரியாயிக்குதா, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சரியாயிக்குதா, அதெல்லாம் பார்த்து கிராமருக்கு மார்க்ஸ் வரும். லாங்குவேஜுக்கு வந்து உங்களுக்கு அநேகமா இந்த என்ன சொல்ற சாரி லாங்குவேஜுக்கு தான் கிராமர் எல்லாம் பார்ப்பாங்க. ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க பேராகிராஃப் ஒழுங்கா பிரிச்சுக்கிறீங்களா, இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குதா, பாடிக்கு பேராகிராஃப் இருக்குதா, கன்க்ளூஷனுக்கு பேராகிராஃப் இருக்குதா, பாடியை எத்தனை பேராகிராஃபுக்கு பிரிச்சுக்கிறீங்க, பாயிண்ட்ஸை வந்து அழகா பிரேக் பண்ணி எழுதிக்கிறீங்களா, இந்த மாதிரி லிங்கிங் லாங்குவேஜஸ் லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க ஆர்கனைசேஷன்ல. அதே மாதிரி மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ்ல பார்ப்பாங்க பங்க்சுவேஷன் மார்க்ஸ் சரியா யூஸ் பண்ணிக்கிறீங்களா, கேபிட்டலைசேஷன் சரியா செஞ்சுக்கிறீங்களா, சென்டென்ஸ் ஒன்றுல ஃபுல் ஸ்டாப் ஒன்றுக்கு போறோம் கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணிக்குதா, நேம்ஸ் போட்டு கேபிட்டல்ல போட்டிக்கிறீங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி மெயினா ஒரு விஷயம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், அதை கட்டாயம் நீங்க செஞ்சு கொள்ள வேணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை நான் கண்டில்லை, ரெண்டு பேர் எனக்கு ஆன்சர்ஸ் அனுப்பின நேரங்களை பார்த்தேன். ஆனா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. லெட்டர் ஃபார்மேஷன் எல்லாம் சரியா இருக்க வேணும். சரியா, உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் எடுக்கிற நேரம் இப்ப இந்த மாதிரி எஃப் டி இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சிம்பிள் எழுதுற நேரம் நார்மல் சைஸ் நார்மல் லெட்டர் ஹைட்டை விட கூட வரும், மேல வர வேணும். அதே மாதிரி ஜி, ஒய், கியூ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வர நேரம் அது வந்து நம்ம டெய்ல் லெட்டர்ஸ் சொல்ற எங்க லைன்ல இருந்து கீழே வர வேணும். அதே மாதிரி மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ ஏசி, ஏஇஎம், ஐ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே அளவுல இருக்க வேணும். அந்த லெட்டர் ஃபார்மேஷன் வந்து சரியா பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்ல வந்து மார்க்ஸ் கட்டாக சான்ஸ் இருக்குது. சரியா, ஸோ யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் நான் தந்திக்கிறேன். இது ஒரு இது வந்து ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸேக்கு தான் இது திஸ் எஸ்ஸே ஆர்கியூஸ் தட்னு தந்திக்கிறேன். இட் கேன் பி சீன் தட் தியர்ஃபோர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொண்டு போகலாம் எஸ்ஏ ரைட்டிங்ல. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க எஸ்ஏல நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏ இருக்குதுன்னு சொல்லி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எஸ்ஏ நான் உங்களுக்கு இங்க தந்திக்கிறது. சரியா, இது எல்லாமே எங்களுக்கு கொஸ்டின்ல வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் இது இந்த டைப் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எழுதிப்போம் எக்ஸாம்ல. இப்ப நீங்க கிரேட் 10ல 11ல எல்லாம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் பண்ண எக்ஸாம்கள் எல்லாத்துலயுமே இதுல ஏதோ ஒரு டைப் ஆஃப் எஸ்ஏ தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் அது டைப்னு தெரியாம தான் நீங்க இவ்வளவு காலம் அதை எழுதிருப்பீங்க. சரியா, இப்ப தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன மாதிரியான டைப் எஸ்ஏஸ் இருக்குது, என்ன மாதிரியான டைப் எஸ்ஏஸ் எழுதிக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. முதலாவது வந்து டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏஸ். டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏஸ்ன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு நாங்க எழுதுறது. அதுல அப்ப நாங்க அதை டிஸ்கிரைப் பண்ணா நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சும்மா சொல்லுவோமே. இப்ப நாங்க ஒரு
ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்றை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த பர்த்டே பார்ட்டில என்னென்னலாம் இருந்துச்சு, என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே. அந்த மாதிரி நீங்க கண்ட விஷயம் ஒன்றையோ பார்த்த விஷயம் ஒன்றையோ டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேஸ். இது ஒரு டைப் ஆஃப் எஸ்ஸே. சரியா? அடுத்தது வந்து பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ். பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ்னு சொன்னா பெர்சுவேட் பண்றது, வாசிக்கிறவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்கள வந்து நாங்க கன்வின்ஸ் பண்றது. ஓகே, இதுதான் சரி, இல்லாட்டி இது பிழை, இது இப்படித்தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு எழுதுற எஸ்ஸே தான் பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ்னு சொல்றது. அப்ப இது வந்து அநேகமா நிறைய இடங்கள்ல வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். சில பாயிண்ட்ஸ் தருவாங்க, சில பாயிண்ட்ஸ் உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, நாங்க சொல்லுவோம் பிராய்லர்ஸ் கோழி வந்து ஹெல்த்துக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. சரி, அப்ப பிராய்லர்ஸ் கோழி ஹெல்த்துக்கு சரியில்லைன்னு சொல்றது உங்களுக்கு டாபிக் தராங்க, இல்ல பிராய்லர்ஸ் கோழி ஹெல்த்துக்கு நல்லம்னு உங்களுக்கு எழுத சொல்றாங்க. சரியா? அப்ப நாங்க சாதாரணமா சிக்கன் சாப்பிடுற நேரம் நாங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க, ஐயோ நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க, பிராய்லர்ஸ் கோழி சாப்பிடாதீங்கன்னு, இல்லாட்டி சாசேஜஸ் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லம் இல்லைன்னுவாங்க. இப்படி நிறைய மருந்து குடிக்காதீங்க, ஹெல்த்துக்கு சரியில்லை மருந்து நிறைய குடிக்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐடியா செய்கிற இடங்கள்ல இல்ல அது அப்படி இல்ல, இதுல என்னெல்லாம் நன்மை இருக்குது, இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி இது சரிதான் அப்படின்னு அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தான் இந்த மாதிரி பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ். அப்ப சில டாபிக்ஸ் வரும், எங்களுக்கு தெரியும், நாங்க எழுதியிருப்போம், சரியா, இது நல்லம்னு சொல்லி நாங்க சொல்லியிருப்போம், ஆனா எங்களுக்கு தெரியும் அது என்ன டைப் ஆஃப் எஸ்ஸேன்னு சொல்லி. ஸோ பெர்சுவேசிவ் எஸ்ஸேன்னு சொல்றது வந்து கொமனா எல்லாரும் எதிர்க்கிற ஒரு விஷயத்த, எல்லாரும் இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயத்த, அப்படி இல்ல, இதுல இந்த இவ்வளவு நன்மை இருக்குது, இவ்வளவு நலவைக்குது, இது உண்மைதான், இது சரிதான் அப்படின்னு அவங்கள ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு நாங்க எழுதுறது தான் பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ்ன்னு சொல்றது. அடுத்தது நரேட்டிவ் எஸ்ஸேஸ். நரேஷன் சொன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோரிஸ். நாங்க ஒரு கதையை வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்றது தான் நரேஷன் சொல்லி சொல்றது. அப்ப உங்களுக்கு வந்து 16th கொஸ்டின்ல ஸ்டோரி ரைட்டிங் வேறையா வரும். ஸ்டோரி ரைட்டிங்ன்றது வேற, நரேட்டிவ் எஸ்ஸேன்றது வேற. ஸ்டோரி ரைட்டிங் சொல்ற வார நேரம் அது வந்து நீங்க ஒரு கதை எழுதுவீங்க, கற்பனை கதை ஒன்று எழுதலாம் உங்களுக்கு. ஆனா நரேட்டிவ் எஸ்ஸே வந்து கற்பனை கதை அல்ல, உங்களோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் ஒன்று ஆயிக்கலாம், நீங்க உங்களோட அனுபவம் ஒன்று ஆயிக்கலாம், சரியா, நீங்க பார்த்த ஒரு விஷயமா ஆயிக்கலாம். அத வந்து நீங்க ஒரு எஸ்ஸேயா எழுதுவீங்க. அப்ப அதுல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க ஒரு கதை ஒன்று மாதிரி சொல்லிட்டு அந்த கதையில இருந்து நீங்க படிச்சு கொண்ட விஷயங்கள், அந்த கதையில இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொடுப்பீங்க. அப்ப அது வந்து நீங்க நார்மலா கதையோட நாங்க வந்து நாங்க இப்படி நினைச்சோம், இதை பத்தி எனக்கு இப்படி ஒரு தோட்டம் ஒன்று வந்துச்சு, அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் தானே. கதையோண்டு எழுதுற நேரம் கதைன்னு சொன்னா கேரக்டர்ஸ் ஈக்கும், அந்த கேரக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லி முடிச்சிடுவோம். ஆனா நரேட்டிவ் எஸ்ஸேன்னு வர நேரம் கதையொண்டையும் சொல்றேன்டா சொல்லி நடந்த விஷயமோட சொல்லிட்டு, இது மூலமா நான் இந்த விஷயத்த படிச்சு கொண்டேன், இதுதான் நான் இதுல தெரிஞ்சு கொண்ட விஷயம், இந்த விஷயம் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு வந்து மிச்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அந்த மாதிரி எங்களோட ஒப்பீனியன்ஸையோ எங்களோட ஃபீலிங்ஸையோ நாங்க சொல்லக்கூடிய இடம் தான் நரேட்டிவ் எஸ்ஸேஸ்ன்னு சொல்றது. ஸோ நரேட்டிவ் எஸ்ஸேஸும் ஒரு டைப் ஆஃப் எஸ்ஸே ரைட்டிங் தான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸேஸ். ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸேஸ்ன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நாங்க ஆர்கியூ பண்ண வேணும், சரியா. ஆர்கியூ பண்ற நேரம் உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு விஷயத்த ஆர்கியூ பண்றேன்டா, 2 பாயிண்ட்ஸ் ஈக்க வேணும், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டும் ஈக்க வேணும். நாங்க அதுல ஒரு சைடு எடுக்க வேணும், அந்த சைடு எடுக்கிற பாயிண்ட்டுக்கு நாங்க சார்பா பேச வேணும். இப்ப நாங்க வந்து சொல்லுவோம், உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம், உங்களோட ஸ்கூலால ஒரு ட்ரிப் கொண்டு கூட்டி கொண்டு போறாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து போக வானம்ன்றாங்க, நீங்க சொல்றீங்க போகணும்னு சொல்லி. அப்ப பேரண்ட்ஸ் வந்து உங்களை அனுப்பாமிக்கிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க வந்து இல்ல அது அப்படி இல்ல, இப்படித்தான் போனா இவ்வளவு எல்லாம் நன்மை நடக்கும், எனக்கு இவ்வளவு எல்லாம் தேவை அளிக்குது, என்னோட ஸ்கூல்ல ப்ரொஜெக்ட் தருவாங்க, இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க. அவங்களோட பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி நீங்க சொல்றது பில, அது நீங்க புகவானு சொன்னாலும் போனா இவ்வளவு எல்லாம் நலவு நடக்க போகுது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க தானே பேரண்ட்ஸோட. அது மாதிரிதான் இந்த ஆர்கியூமெண்டேட்டிவ் எஸ்ஸே. தார டாபிக்ல வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் தருவாங்க, அந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்க 2 பாயிண்ட்ஸையும் அட்ரஸ் பண்ணிட்டு
உங்களோட பாயிண்ட் எதுவோ அதுக்குரிய விஷயங்களை சொல்லி கடைசிக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி முடிக்க வேணும். அதுதான் ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஏஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரி டிஸ்அக்ரி எஸ்ஏஸ். அக்ரி டிஸ்அக்ரி எஸ்ஏஸ் சொல்லி சொன்னா சில டாபிக்ஸ் தருவாங்க. இந்த இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து அக்ரி ஆகுறீங்களா இல்லையான்னு சொல்லி. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்ப சும்மா சொல்லுவோமே, கிரேட் 11 பிள்ளைகளுக்கு ஓ லெவல் எக்ஸாம் தேவையான்னு கேட்பாங்க. சரியா? இல்லாட்டி கிரேட் 11 பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் தேவையா ஒரு கேள்வி. அப்ப தேவைன்னு சொல்லி ஒரு 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 பாயிண்ட் ஈக்கும், தேவையில்லன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஈக்கும். அப்ப நீங்க அதுல வந்து தேவைன்ற பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அதை அக்ரி பண்றீங்க. சரியா? அப்ப அவங்க தருவாங்க, டாபிக்ல தருவாங்க, ஓ லெவல் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கட்டாயம் வேணும், இது சம்பந்தமா உங்களோட ஒப்பீனியன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கணும். சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் கட்டாயம் தேவை எங்களுக்கு, அப்பதான் எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் படிச்சு கொள்ளலாம், இங்கிலீஷை பத்தி நாலேஜ் கொண்டு வரும், எக்ஸாம் இல்லைன்னா நாங்க தேடி படிக்க மாட்டோம், எக்ஸாம் இருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவு படிச்சு கொண்டிருக்கிறோம், அது எங்களோட ஃபியூச்சருக்கு தேவைன்னு சொல்லி ஒரு குரூப் பேசுவாங்க. இன்னொரு குரூப் பேசுவாங்க, எக்ஸாம் ஒன்று தேவையில்லை, இப்ப சோசியல் மீடியா இது, இன்டர்நெட் இது, நாங்க வேண்டிய மாதிரி படிச்சு கொள்றோம், இன்டர்நெட் நாங்க யூஸ் பண்றது இங்கிலீஷ்ல, எங்களுக்கு வேற இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று தேவையில்லை, அந்த மாதிரி இன்னொரு குரூப் பேசுவாங்க. அப்ப அக்ரி டிஸ்அக்ரின்னு வர நேரம் அவங்க தந்திக்கிற பாயிண்ட்க்கு நீங்க அக்ரி ஆகுறீங்களா, அக்ரி ஆகலையான்ற ஒரு கேள்வி வரும். நீங்க அக்ரி ஆகிறதா இருந்தா அதுக்குரிய விஷயங்களை பாயிண்ட்ஸை சொல்லி நீங்க அதுக்கு சார்பான விஷயங்களை சொல்லி பேசணும். டிஸ்அக்ரி ஆகுறீங்கன்னு சொன்னா அதுக்கு எதிரான விஷயங்களை பத்தி பேசி நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். அப்ப அக்ரி டிஸ்அக்ரின்னு வர நேரம் உங்களுக்கு ரெண்டுல ஏதோ ஒரு சைடு எடுக்க வேண்டி வர நீங்க அந்த இடத்துல எடுத்துதான் நீங்க ஆன்சர் பண்ண வேணும். அக்ரி டிஸ்அக்ரிக்கு வந்து இன்னொரு பேர் இது ஒப்பீனியன் எஸ்ஏஸ். ஒப்பீனியன் எஸ்ஏஸ் உங்களோட ஒப்பீனியனை நீங்க கொடுக்குற எஸ்ஏஸ். அதுல வந்து டோட்டலாவே உங்களோட ஐடியாஸ் தான் நீங்க என்ன கொடுக்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எஸ்ஏஸ். அதுவும் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எஸ்ஏஸும் ரெண்டும் கிட்டவா போற ரெண்டு விஷயம் தான். ப்ரோஸ்ன்னு சொன்னா சரியானது, கான்ஸ்ன்னு சொன்னா பிழையானது, அதாவது நன்மை தீமை. சரியா? அட்வான்டேஜும் அதே தான், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் நன்மை தீமை. சரியா? அப்ப இந்த ரெண்டு டைப் எஸ்ஏம் என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிற நல்ல நன்மைகளையும் தீமைகளையும் பத்தி பேச சொல்லுவாங்க. உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிற நன்மை தீமைகளை பத்தி பேசுங்க, எழுதுங்கன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க சோசியல் மீடியாவில் உள்ள நன்மைகளையும் எழுத வேணும், தீமைகளையும் எழுத வேணும். எழுதிட்டு ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்கலாம். இதுல வந்து ரெண்டு நன்மை மிகுது தீமை மிகுது, நாங்க எப்படி அதை பாவிக்கிறோமோ அதை வச்சுதான் எங்களுக்கு வந்து அது நன்மையா தீமையான டிசைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நடுநிலையில இருந்து ஒரு ஆன்சரை நீங்க கொடுக்க வேணும். அதே தான் ப்ரோஸும் கான்ஸும். சில நேரங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ரைட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி கேட்பாங்க. அப்படி வந்தா கொலவானம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொன்னா இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நன்மை தீமை இது ரெண்டுமே ஒரே மாதிரி போறது தான். இது கொஞ்சம் விளங்கிச்சா? ஓகே, இப்ப இதை கொஞ்சம் பாருங்க. எஸ்ஏ டைப்பும் எக்ஸ்பிளனேஷனும் தந்துகிறேன். டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏஸ் வந்து என்ன செய்யும்னா describe a person. Descriptive essays describe a person, place, event or situation. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு, அது ஒரு ஆளை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஆயிக்கலாம். மை ஃபேவரட், சும்மா சொல்லுவாங்க, மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இல்லாட்டி மை ஃபேவரட் சிங்கர், மை ஃபேவரட் பர்சன் இன் மை லைஃப், a person who I admire the most. Okay, my class teacher, மை ஸ்கூல் பிரின்சிபல், இந்த மாதிரி யாரையாவது பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரலாம். இல்லைன்னு சொன்னா a place I like to visit the most. சரியா? இல்லைன்னா a place where I visited for my last vacation. அந்த மாதிரி ஒரு பிளேஸை பத்தி டிஸ்கிரைப் பண்றதா இருக்கலாம். a foreign country I would like to visit when I grow up. அந்த மாதிரி. சரியா? அதே மாதிரி ஒரு event, how I celebrated my last birthday, I attended a wedding of my friend. இந்த மாதிரி இவெண்ட் ஒன்றை பத்தி. இல்லைன்னு சொன்னா கார்னிவல், இல்லைன்னா மியூசிக்கல் ஷோ, இந்த மாதிரி இவெண்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. அப்ப நீங்க அதுல என்ன சொல்லுவீங்க, அந்த இவெண்ட்ல என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பார்த்தீங்க, யார் யார் வந்திருந்தாங்க, அதுல என்னென்னலாம் செஞ்சீங்க, அந்த மாதிரி எல்லாமே இதுல நீங்க சொல்லுவீங்க. டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே டிஸ்கிரைப் பண்றது.
சரியா? சிச்சுவேஷனும் அது மாதிரிதான். இப்ப சொல்லுவாங்க ரோடு ஆக்சிடென்ட் ஒன்றை பத்தி நீங்க கண்ட ஸ்கூல் வரணும்னா நீங்க கண்ட ரோடு ஆக்சிடென்ட் ஒன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டிஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் வந்து கொண்டிருந்தேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் திரும்பி பார்த்தேன், ஒரு பஸ்ஸும் ஒரு வேனும் அடிபட்டு இருந்துச்சு, ஆட்கள் வெளியே விழுந்திருந்தாங்க, பிளட் இருந்துச்சு, அழுதுட்டு இருந்தாங்க எல்லாம் நாங்க எழுதிக்கிறோம் இந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் எஸ்ஸேஸ். சரியா? இல்லைன்னு சொன்னா ரெய்னி டே. சரியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் பத்தி கதைக்கிறது இதுவும் டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் வருது. பாங்க சொல்றாங்க, பாங்க முடியும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது வந்து தான் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே நாங்க சொல்றது. உதாரணம் பாருங்க, டே அட் த பீச், மை ஸ்கூல் ஃபியா. அப்ப அதற்கு நீங்க டிஸ்கிரைப் பண்ண நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். டிஸ்கிரிப்ஷன் தானே. நாங்க நார்மலா 3 அட்ஜெக்டிவ்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு. நாங்க அதுக்கு சொல்ற கிளஸ்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றது மூலமா எங்களுக்கு ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவா டிஸ்கிரைப் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்றதை விட டால், பியூட்டிஃபுல் அண்ட் பொலைட் கேர்ள் 3 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நாங்க சொல்றோம். அந்த மாதிரி 2, 3, 4ன்னு சொல்லி எங்களுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி சொல்லணும். சரியா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு வரும். சரியா? பெர்சுவேசிவ் எஸ்ஸே நான் சொன்னேன் பாருங்க. பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ் ஆஃபன் ட்ரை டு கன்வின்ஸ் ரீடர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்து சம்பந்தம் அவங்கள ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு தான் நான் வந்து பெர்சுவேசிவ் எஸ்ஸேஸ் எழுதுறது. உங்களுக்கு வந்து டாபிக்ல தர மாட்டாங்க. உங்களுக்கு கேள்வியில வந்து ரைட் அ டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே, ரைட் அ பெர்சுவேசிவ் எஸ்ஸேன்னு தர மாட்டாங்க. ஆனா அவங்க கேள்வி தந்திக்கிற மெத்தடை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலும் இதுல வந்து இதைத்தான் சொல்லிக்கிறாங்க
இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க அவங்க எங்கள்கிட்ட, இந்த டைப் ஆஃப் எஸ்ஸே தான் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ பாருங்க, வை ரீடிங் ஷுட் பி அ டெய்லி ஹேபிட். ரீடிங் வந்து டெய்லி ஹேபிட்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொல்லி அது ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளோட டாபிக் தந்திக்கிறாங்க. அப்ப அப்படி வர நேரம் நீங்க வந்து ரீடிங்டா என்ன, அதுல என்ன நன்மைக்குது என்ன தீமைக்குது, ரீடிங் மூலமா எங்களுக்கு எவ்வளவு எல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்ணலும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட மெதுவா சொல்லி, இப்ப நாங்க யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த நாங்க கன்வே பண்ற நேரம் நாங்க சொல்லுவோம், வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்றேன்னு சொல்லி. சில விஷயங்களை வந்து நாங்க சொல்ற விதத்துல சொன்னா ஆட்கள் கேட்டுக்கொள்வாங்க. அந்த மெத்தடுக்கு தான் நாங்க இந்த பெர்சுவேசிவ் எஸ்ஸைய சொல்ல வேணும். வாசிக்கிற ஆட்களை ஒஃபெண்ட் பண்ற மாதிரி, அவங்கள ஏசுற மாதிரியோ அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசாம அவங்களோட ரூட்லயே போயிட்டு நாங்க எங்களோட பாயிண்ட்ஸை வந்து அவங்க ஏத்துக்கொள்ள வைக்கணும். அதுதான் இந்த டைப் ஆஃப் எஸ்ஸே. சரியா? சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இதுல வந்து ரைட்டிங்கள் எழுத வேணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே, ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ். பாருங்க, நான் சொன்னேன் எடிட்டோரியல்ஸ்ல சொன்னேன். அப்ப இந்த மெயினா இந்த ஒப்பீனியன்ஸ் தான் அந்த எடிட்டர் தான் இந்த எடிட்டோரியல் எழுதுவாங்க, பேப்பர்ல எடிட்டர். தமிழ் பேப்பர்கள்லயும் வருது. அதுக்கு தமிழ்ல என்ன பேர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழ்லயும் ஒரு தலைப்பொண்டு, இங்கிலீஷ்ல எடிட்டோரியல்ன்ற மாதிரி தமிழ்லயும் ஒரு தலைப்பொண்டு வார, எனக்கு அது மறந்துருச்சு என்னன்னு சொல்லி. எல்லா பேப்பர்லயும் அது ஈக்கும். சரியா? So opinion articles in newspapers are basically argumentative essays written in a more reader friendly style. வாசிக்கிறார்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி அவங்க சில டாபிக்ஸ் எடுத்து அதுக்குரிய மாதிரி எழுதுவாங்க. நீங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் இந்த எடிட்டோர்ல வாசிச்சாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். சரி, நிறைய வேர்ட்ஸ் படிச்சு கொள்ளையிலும் நிறைய ஐடியாஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரி டிஸ்அக்ரி எஸ்ஸே. These are often written as opinion essays where the writer shares their view and reasons. உங்களோட வியூஸை நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. சரியா? ஷேர் பண்ணிட்டு கடைசிக்கு நீங்க அதுக்கு அக்ரி ஆகிறீங்களா டிஸ்அக்ரி ஆகிறீங்களான்றத சொல்ல வேணும். ஷுட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் தேவையா அப்படின்றது தான் கேள்வி. அப்ப தேவைன்னு சொல்றார்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் போட வேணும். தேவையில்லைன்னு சொல்றார்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். உங்களுக்கு வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க ஏன் தேவையில்லைன்னு எழுதுறீங்க, அது பிள்ளைத்தானேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஃபேர் ரீசன் சீக்கிரம் தானே. நீங்க வந்து ஏன் அதை தேவையில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு ரீசனோட நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்து எழுதுனீங்கன்னு சொன்னா பாயிண்ட் சரியா இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எஸ்ஸே டிஸ்கஸ் வித் சைட்ஸ் ஆஃப் அன் இஷ்யூ ஃபிட் திஸ் பேட்டர்ன். சரியா? ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று தந்து அதுல ரெண்டு சைடை பத்தியும் கதைக்கிறேன். அது இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் சோசியல் மீடியா அந்த மாதிரி. பாருங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் யூசிங் மொபைல் போன்ஸ் இன் கிளாஸ் ரூம்ல மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றதுல நலவு நன்மை தீமைகள். அப்ப நன்மையும் சொல்லணும், நீங்க தீமையும் சொல்லணும். சொல்லி அதுக்குரிய ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்க வேணும். எதுக்கு கூட பக்கம் போகுது, நல்ல சைடுக்கா கூட போகுது, தீமை உள்ள பக்கத்துக்கா கூட போகுதுன்றது நீங்க உங்களோட எஸ்ஸேல கொடுக்க வேணும். Advantages and disadvantages essay, very similar to pros and cons, often used in informative or balanced writing. உங்களுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றே தான். இதுலயும் வந்து அதே மாதிரி நீங்க வந்து நன்மை தீமைகளை பத்தி தான் கதைப்பீங்க. சரி, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் லேர்னிங் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும். ஓகே, நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன், போயிட்டு ப்ரே பண்ணிட்டு இன்ஷால்லா வாங்க. இப்ப டைம் வந்து மேடம். ஓ சொல்லுங்கம்மா. ஆர்கியூமெண்ட் பண்றேன்டா டிபேட் மாதிரியா? டிபேட் அல்ல. ஆர்கியூமெண்ட் பண்றேன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, அவங்க உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு தராங்க, இது சரியா இல்லாட்டி இது பிழையான்னு சொல்லி ஒரு டாபிக் கொண்டு தராங்க, ஒரு பாயிண்ட் ஒன்று. டிபேட்னு சொன்னா 2 பேர் கதைக்கிறது தானே. ஆர்குமெண்ட் எஸ்ஸேஸ்ல நீங்க எழுதுற நேரம் அந்த 2 பேர் கதைக்கிறத நீங்க ஒரு ஆள் தான் சொல்ல போறீங்க. உதாரணத்துக்கு ஒரு டாபிக் கொண்டு தராங்க. இப்ப நாங்க இது நிக்கிற ஒரு டாபிக் எடுப்போமே, ஷுட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் சொல்லி கேட்கறாங்க. சரியா? இப்ப இதுல வந்து இந்த அக்ரி டிஸ்அக்ரில தான் இந்த கொஸ்டின், இந்த தலைப்பு வந்து நான் உங்கள்ட்ட சொன்னேன், அக்ரி ஆகிறேன்டா அக்ரி ஆகிறது பாயிண்ட் கொடுங்க, டிஸ்அக்ரி ஆகிறேன்டா டிஸ்அக்ரி ஆகிறது பாயிண்ட் கொடுங்கன்னு சொல்லி. இதுவே ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸேயா எழுதுறாண்டா, ஷுட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் கேள்வி கேட்டு ஆர்குமெண்டேட்டிவா எழுதுறதா இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்து இல்ல இதுதான் சரி அது பிழை அப்படின்னு சொல்லி கதைப்பீங்க.
இல்லைன்னா அதுதான் சரி இது பிள்ளைன்னு சொல்லி கதைப்பீங்க. நீங்க கதைக்கிற பாயிண்ட்டுக்கு கூடுதலான என்ன சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்க. கொடுத்து ஆர்கியூ பண்ணுவீங்க. அப்படி ஆர்கியூ பண்ற நேரம் ஆப்போசிட் சைட்ல உங்களோட ஆப்போசிட் பாயிண்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க தானே. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்றீங்க. ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் கொண்டு போகணும்னு சொல்றாங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் உடையலான்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓகே அனுப்புறலையான்ட்டு சும்மா வைக்க மாட்டீங்களே, நீங்க வந்து ஃபைட் பண்ணுவீங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? எப்படியாவது அந்த ட்ரிப்பை போகணும்னு சொல்லி நீங்க ஃபைட் பண்ணுவீங்க. அப்ப அந்த ட்ரிப்பை போறதுக்கு நீங்க என்னெல்லாம் ரீசன் சொல்லுவீங்க? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்கன்னுவீங்க. சரியா? இந்த 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 ட்ரிப் போனா தான் எனக்கு ஸ்கூல்ல அதுக்கு பிறகு தர ஒப்படை எனக்கு செய்யலுமா, ஹிஸ்டரி பாடத்துல தருவாங்க, இங்கிலீஷ் பாடத்துல தருவாங்க, சிவிக்ஸ் பாடத்துல தருவாங்க, ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு கேக்குது, போனா மட்டும்தான் எனக்கு இதை செய்யலாம், போகாட்டி நான் எப்படி தெரிஞ்சுக்கொள்வேன் செய்யற மாதிரி உங்களை நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க. ஆர்கியூ பண்ணி 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 அப்ப உமாவும் திருப்பி சொல்லுவா, இல்ல நாங்க போயிட்டு தானே எடுக்கணும் அந்த இடத்துக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா நாங்க புறகி கூட்டு போறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு எழுதிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரீசன்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க என்னத்தான் சொன்னாலும் நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ல நீங்க உறுதியாயிப்பீங்க. இல்ல நான் போயிட்டே ஆகணும் அப்படின்னு உறுதியா இருந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உங்களோட சைட்ல அவங்களோட பாயிண்ட விட உங்களோட பாயிண்ட் ஸ்ட்ராங்னு காட்டி, இல்ல இது போயிட்டா தான் சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்கள வர வைப்பீங்க நீங்க. சரியா? அப்ப அதுதான் ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. டிபேட்னு சொல்ற நேரம் எங்கட சைட மட்டும் தான் நாங்க கதைக்கிறேன். டிபேட்னு சொன்னா எங்கட சைட மட்டும் தான் கதைக்கிறேன். ஆனா ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸேல நீங்க உங்களோட சைடும் கதைப்பீங்க. உங்களோட சொல்லுவீங்க, ஓமா நீங்க சொல்றது சரித்தை நீங்க கூட்டு போவீங்க தான் புறைக்கு, ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி ஈக்காது எனக்கு சொல்லுவீங்க. அவங்களோட சைடையும் கதைச்சிட்டு நீங்க சொல்லுவீங்க, ஆனாலும் எனக்கு அப்படி இருக்காதுன்னு. சரியா? அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, ஸ்கூலால போற நீங்க நீங்க கூட்டு போறது நீங்க சும்மா கூட்டு போயிட்டு வருவீங்க. ஸ்கூலால போற நேரம் கைட் ஒன்றோடையும் கூட்டு போவாங்க. அந்த கைட் போயிட்டு எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாரு. ஊட்டால போகல கைட் வருவாரான்னு கேட்பீங்க இல்லையா? அதுதான் ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. அவங்களோட பாயிண்ட்டுக்கு போயிட்டு அது பிழைன்னு சொல்லி காட்டுறது தான் ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. விளங்கிச்சானுமா? மேடம் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ப்ரே பண்றதுக்கு டைம் தரேன். இப்ப 6 மணி, சரியா 6:10க்கு வாங்க எல்லாரும். சரியா? ஓகே மேடம். ஓகே. மேடம், யூசுப் சொல்லுங்க. யூசுப், இந்த இப்படித்தான் இந்த எஸ்ஏ எழுதிட்டு கொஞ்சம் க்ளோஸ், கொஞ்சம் பிடிஎஃப் மாதிரி அனுப்பிடவா? நான் செஞ்சு வச்சுக்கிறேன். லாஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இந்த பிரசன்டேஷன் முடியப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிள் எஸ்ஸே செஞ்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? காட்டிட்டு அனுப்புங்க வாட்ஸ்அப்க்கு. என்னது? என்ன யூசுப்? வாட்ஸ்அப்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ண சொன்னேன். இப்பயா? இப்ப இல்ல, கிளாஸ் முடிஞ்சிட்டு. நான் கிளாஸ் முடிஞ்சு இன்ஷால்லா அனுப்புவேன் உங்களுக்கு. இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் முடியும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதை. சரியா? சரி மேடம். ஓகே. ப்ரே பண்ணிட்டு வாங்களே, நானும் தொழுதுட்டு வரேன்.
ஓகே, வந்துட்டீங்களா எல்லாரும்? வந்துட்டீங்களா? அம்னா, நுஹா, யூசுப்? ஓ மேடம். மேடம். யூசுப், ருக்கையா, மேடம் பேசுனா? வந்துட்டீங்களா தொழுதுட்டு? மேடம் வந்து. Okay, ருக்கையா, அயோத்தியா? Yeah, I'm here. Okay, so let's start again. So, இப்போ எஸ்ஏ டைப்புக்குரிய டிஃபரன்சஸ் தான் நான் உங்களுக்கு எனக்கு காட்டிக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு எஸ்ஏக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன். லாஸ்ட்டுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் முடிய காட்டுவேன். உங்களுக்கு ஐடியா வந்து எடுத்துக்கொள்ளையிலும். சரியா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் நிற்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஒவ்வொரு எஸ்ஏ டைப்பை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டு டிஸ்கிரைப் அ பர்சன், பிளேஸ், ஆப்ஜெக்ட், இவெண்ட் ஓ சிச்சுவேஷன் ஸோ கிளியர்லி தட் த ரீடர் கேன் இமேஜின் இட். நீங்க டிஸ்கிரைப் பண்ணி கொண்டு போற நேரம் வாசிக்கிற ஆளுக்கு, உங்களோட எஸ்ஏ வாசிக்கிற ஆளுக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படியே ஒரு கற்பனையில வர வேணும். இப்ப நீங்க ஒரு ஆளை பத்தி டிஸ்கிரைப் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களோட ஹைட்டை பத்தி சொல்லுவீங்க, அவங்களோட பில்டை பத்தி சொல்லுவீங்க, அவங்களோட லுக்ஸை பத்தி சொல்லுவீங்க, அவங்களோட கம்ப்ளெக்ஷன் ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை பத்தி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லுவீங்க. ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஃபேஸா, கண் எப்படி, ஐப்ரோஸ் எப்படி, நெத்தி எப்படி, ஃபோர்ஹெட் எப்படி, சிக் எப்படி, சின் எப்படி, மவுத் எப்படி, நோஸ் லாங் நோஸா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவீங்க. அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. அதை வச்சு அதை நீங்க எழுதினதுக்கு போறோம் அதை வாசிக்கிற ஒருத்தருக்கு வந்து வாசிச்சு கொண்டு போற நேரம் அவங்களோட இமேஜினேஷன்ல வந்து நீங்க சொன்ன அந்த உருவம் அப்படியே வர வேணும். அந்த அளவுக்கு நீங்க தெளிவா அதை டிஸ்கிரைப் பண்ண வேணும். ஒரு பிளேஸை பத்தி சொல்றீங்க இல்லைன்னு சொன்னா ஒரு இவெண்ட்டை பத்தி சொல்றீங்கன்னு சொன்னா அதை வாசிக்கிற ஆளுக்கு வந்து அதை இமேஜின் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவா அதுக்குரிய மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அழகா டிஸ்கிரைப் பண்ண வேணும். அந்த மாதிரியான ரைட்டிங் தான் டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேன்னு சொல்றது. சரியா? ஸோ டெக்னிக்ஸை பாருங்க. யூஸ் சென்சரி டீடைல்ஸ். சென்சரி டீடைல்ஸ் சொன்னா எங்களால பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சரியா? இப்ப நாங்க சும்மா சொல்லுவோமே, நாங்க இப்போ ஒரு சாப்பாட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம். சாப்பாட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ற நேரம் நாங்க அந்த சாப்பாட்டை பார்க்குற நேரம் எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது நாங்க அழகா நாங்க சொல்லுவோம் இல்லையா? நார்மலா நாங்க ஒரு ஃபுட் ஒன்றை பத்தி டிஸ்கிரைப் பண்ண ஐஸ்கிரீம்னு சொன்னா ஐஸ்கிரீம் என்ன கலர், அதுல என்னென்ன போட்டிங்ஸ் ஐஸ்கிரீமுக்கு மேல, அது கோன் ஐஸ்கிரீமா இல்லைன்னு சொன்னா என்ன சொல்ற அந்த என்னது மற்றதுக்கு என்ன சொல்ற ஒண்டபா மாதிரி ஐஸ்கிரீம் உண்டா, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் சொல்லி சொல்லும். அதே மாதிரி அதுல சில சாப்பாடுல பத்தி அது ஸ்மெல்ல பத்தி நாங்க கதைப்போம். நல்ல வாசம் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப சில நேரங்களுக்கு நாங்க சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண நேரங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு வாய் ஊறும் அப்படியே, அப்படி அவ்வளவு ருசியான சாப்பாடு உண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை உண்டு வரும். சரியா? அந்த மாதிரி நாங்க எங்களோட அத நான் சொல்லுவோம் அந்த ஐம்புலன்களாலேயும் எங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணலுமோ அதை எங்களுக்கு யூஸ் பண்ணி சொல்லலாம். பாக்குறது, கேட்கறது, அதோட மனம், வாசம், அதோட சுவை, அதே மாதிரி அதுல நாங்க தொட்டுணர்ற நேரம் என்ன ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்ப நாங்க ஒரு பப்பி ஒன்றை பத்தி இல்லைன்னா ஒரு ஒரு குட்டி கிட்டன் ஒன்றை பத்தி ஒரு பூனைக்குட்டியை பத்தி டிஸ்கிரைப் பண்றேன்னா நாங்க அதை தொடுற நேரம் எப்படி எங்களுக்கு ஃபீல் ஆவிச்சு. சரியா? அதெல்லாம் எங்களுக்கு சொல்லலாம். சாஃப்டான ஃபர்ன்னு சொன்னா பூனை நாய்களுக்கு அந்த முடிக்கு தான் நாங்க சொல்றோம் ஃபர்ன்னு சொல்லி FUR. அப்ப அது சாஃப்டா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இல்லைன்னா சில சில நேரங்களுக்கு நாங்க சில சில விஷயங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும் ரஃப்பான சர்ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்.
சரியா? அப்ப அது நான் சொல்றத வச்சு கேட்கிற ஆளுக்கு வந்து அந்த ஐட்டம் அவங்க டிரெக்டா காணாட்டி கூட இவங்க இப்படித்தான் சொல்றாங்க, இது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க இந்த சென்சரி டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி யூஸ் adjectives and adverbs to create vivid images. ஸோ adjectives adverbs மூலமா தான் நாங்க வந்து ஒரு இப்ப சும்மா சொல்லுவோமே, நாங்க வந்து ஒரு ஒரு பொருளை பத்தி நாங்க டிஸ்கிரைப் பண்றோம்னு சொன்னா நாங்க யூஸ் பண்ற டிஃபரெண்ட் adjectives adverbs மூலமா அந்த ஐட்டமுக்கு வந்து நாங்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். சரியா? நான் சொன்ன மாதிரி கேர்ள்னு நாங்க சும்மா சொல்றதை விட பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்ற நேரம் அந்த கேர்ள் எப்படிப்பட்ட கேர்ள்னு நாங்க அவங்களோட அப்பியரன்ஸை பத்தி நாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம். ஹவுஸ் சொல்றதை விட ஸ்மால் ஹவுஸ் சொன்னா நார்மலா ஒரு ஆளுக்கு ஹவுஸ் சொல்ற நேரம் என்ன கற்பனையில வருமோ அதை விட ஸ்மால் ஹவுஸ் சொல்ற நேரம் சின்ன ஒரு வீடு, இல்லைன்னு சொன்னா பிக் ஹவுஸ்ன்னு சொன்னா பெரிய ஒரு வீடு, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். நீங்க எப்படி எதை பத்தி நீங்க கதைக்கிறீங்க, அந்த கதைக்கிற ஐட்டம்ல டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு டிரெக்டா இமேஜின் பண்ணிக்கொள்ள வைக்கும். அப்ப நாங்க நிறைய அட்ஜெக்டிவ்ஸும் அட்வர்ப்ஸும் யூஸ் பண்ணுவோம் இந்த டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸேஸ்க்கு. சரியா? அடுத்து யூஸ் சிமிலிஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். சரியா? உவமானம் உவமைன்னு நாங்க சொல்றோம். தமிழ்ல வந்து அதை போல இது போல நாங்க சில விஷயங்களை வந்து சில பொருட்களை வந்து சில இன்னும் விஷயங்களுக்கு நாங்க ஒப்பிட்டு பேசுவோம். இப்ப சில ஆளுக்கிட்ட ஃபேஸஸை வந்து நாங்க தமிழ் பாடங்கள் எல்லாம் வந்து முகத்தை வந்து நிலவுக்கு சந்திரனுக்கு ஒப்பிடுவோம். அழகான முகம்னு சொன்னா புருவங்களை வந்து வில்லுக்கு அந்த வில் அம்புண்டு வர அந்த வில்லுக்கு நாங்க ஒப்பிடுவோம். சரியா? அந்த மாதிரி நாங்க வந்து சிமிலிஸ் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணி உவமானம் உவமேயம் இதுகளை யூஸ் பண்ணி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிஸ்கிரைப் பண்ணேன். அதே மாதிரி மெயின்டைன் அ கிளியர் பிக்சர் ஓ மோட். சரியா? உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அது சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனா இல்ல